حي على الصلاة. வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையன் மாகிய அப்படிதான் ஹசரத் வருவது. சரி. ஆனா அது வந்து வாக்கிய பிழை. அது அளவற்ற இறக்க முடியும் அப்படின்னு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயான்ல கேட்டேன் நானு. சரிங்க, அதோட உண்மை தன்மை சொல்லிட்டு ஹசரத் சொல்றேன். அதாவது இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி. ஏன்னா அரபிக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், குரானாக இருக்கட்டும் ஹதீஸாக இருக்கட்டும், அரபிக்கு நேரடி தர்ஜுமா தமிழில் பண்ண முடியாது. அந்த அரபி வேர்டுக்கு என்ன சரியான அர்த்தமோ அதுக்கு தமிழில் நேரடி தர்ஜுமா பண்ண முடியாது. நம்ம விளங்குற மாதிரி வச்சுக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் அளவற்ற அருளாளன்னு வச்சிங்க, அளவற்ற இறக்க முடியும்னு வச்சிங்க, அளவற்ற கருணையாளன்னு வச்சிங்க, என்னமாச்சும் வச்சுருப்போங்க. அந்த அந்த ரஹ்மான்ங்கிறதுக்கு தமிழில் என்னென்ன வார்த்தைலாம் பயன்படுத்தணுமோ எந்த வார்த்தையும் பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. அதனால தான் வந்து தர்ஜுமா என்பது அந்த அரபு மொழியுடைய அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்தாரை ரட்சித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. விளங்கிங்க. இதுதான் சரியான தர்ஜுமாவா? கிடையாது. அரபிக்கு 100% பியூர் தர்ஜுமா தமிழில் பண்ணவே முடியாது. ஏன்னா குரான் என்பது அது அல்லாஹ்வுடைய வார்த்தை, ரப்புல் ஆலமீனோட வார்த்தை. ரப்புல் ஆலமீனோட வார்த்தைக்கு ஈக்குவலாக தமிழில் வார்த்தை தர்ஜுமா பண்ண முடியாது. தமிழில் மட்டுமல்ல, உலகத்தில் எந்த பாஷையும் தர்ஜுமா பண்ண முடியாது. ஏனென்றால் அரபில் இறங்கினது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு 100% ஈக்குவலான தர்ஜுமா உலகத்தில் எந்த பாஷையிலும் பண்ண முடியாது. தமிழில் மட்டும் எந்த பாஷையிலும் பண்ண முடியாது. அதனால் இது நம்ம விளங்குறதுக்காக ஒரு தர்ஜுமா, அவ்வளோதான். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான தர்ஜுமா தவிர இதுதான் 100% பியூர் அப்படியே சரியான தர்ஜுமா சொல்ல முடியாது. இது அல்லாஹ்வுடைய எல்லா வார்த்தைக்கும் பொருந்தும். பிஸ்மில்லா கண்டிப்பாக பொருந்தும். பிஸ்மில்லா கண்டிப்பாக பொருந்தும். நீங்கள் அல்லாங்கிறதுக்கு இறைவன் சொல்கிறீங்க, ஆண்டவன் சொல்கிறீங்க, கடவுள் என்னன்னு சொல்லிட்டு போங்க. ஆனால் அல்லாங்கிற வார்த்தைக்கு அல்லாங்கிற வார்த்தை மட்டும் தான் சரியாக இருக்க முடியும் தவிர அதுக்கு வேறு எந்த மொழியில் தர்ஜுமா பண்ணாலும் அதுக்கு ஈடாகாது. ரஹ்மான் என்பதற்கு ரஹ்மான் என்பது மட்டும்தான் சரியான தர்ஜுமா இருக்க முடியும் தவிர நீங்கள் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், கிருபையாளன், கருணையாளன் என்னவா சொல்லிட்டு போங்க. இதெல்லாம் நமக்கு விளங்குறதுக்கு தான், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதுதான் சரியான தர்ஜுமா அப்படி சொல்ல முடியாது. ஒருத்தர் வந்து அளவற்ற அருளாளன் என்பது சரியான தர்ஜுமா கிடையாது, அளவற்ற கருணையாளன் என்பது சரியானதுன்னா அதுவும் தப்பு. அளவற்ற கருணையாளன் சொன்னால் அதுவும் சரியான தர்ஜுமா கிடையாது. அதனால் ரஹ்மான் என்பது மட்டும் சரியான தர்ஜுமா. அதனால தான் நம்ம சொல்கிறோம், அரபியை விளங்குங்க. சும்மா தர்ஜுமா பார்த்தே அரபியை படிக்காதீங்க, அரபியை விளங்குங்க. நேரடியாக அரபியில் புரியுங்க. ரொம்ப பெரிய மான் கொம்பு குதிரை கொம்புலாம் கிடையாது அரபியை படிக்கிறது. அதனால் அரபியை நேரடியாக படித்தா மட்டும்தான் குரானை நேரடியாக புரிய முடியுமே தவிர தர்ஜுமா படிச்சிங்கன்னா அல்லாஹ்வுடைய குரானுக்கும் தர்ஜுமாவும் சம்மந்தமே இருக்குது.